பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச என்கிட்ட எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு பூண்டு பொடி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த பூண்டு பொடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அரைக்கும் போது என்னாகும் சத சதன்னு ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல பொடியாக உங்களுக்கு வந்து பூண்டு பொடி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஈஸியாகவும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலயமா உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பூண்டு பொடி செய்யறதுக்கு பூண்டு உரிக்கிறது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பூண்டில் மேலே இருக்க தோலை மட்டும் இப்படி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இடிக்கிற கல்லை வச்சுட்டு 2 இடி அடிச்சிங்கன்னா போதும். உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம பிரியாணிக்கெல்லாம் வந்து நம்ம பூண்டு உரிக்கிறதுனா கூட இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி உரிக்கும் போது 1 கிலோ பூண்டுனாலும் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 4 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு நான் உரிச்சிட்டேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகலை. உங்களுக்கு பிரியாணிக்கு வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் வேணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் லேசாக தட்டிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பூண்டு வந்து சீக்கிரமாக உரிச்சிடலாம். பூண்டு உரிக்கணுன்ற கவலை இல்லை, கையெல்லாம் புண்ணும் ஆகாது. இந்த பூண்டு பொடி செய்யறதுக்கு இப்போ பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். இப்படி இடித்து எடுக்கும் போது நமக்கு வறுத்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூண்டு பொடியும் சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த அளவுக்கு பூண்டெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது இந்த பூண்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். 4 கட்டி பூண்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது எண்ணெயில் தான் பொரிக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வறுபடும். வெறும் சட்டியில் வச்சு பண்ணிங்கன்னா பூண்டு வந்து கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வந்து பூண்டு பொரிஞ்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொடி அரைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். பாருங்க, பூண்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிடலாம். வச்சுட்டு இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, பூண்டு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயிலே பொரிச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதாவது கடலைப்பருப்பு வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொடி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது வந்து எண்ணெய் ஊத்தாம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். எல்லாமே ஒரே ஈவனா நல்லா வறுத்துருக்கணும், நல்லா செவக்க வந்திருக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இதை கொட்டிடலாம். இருப்புச்சட்டியை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து நல்ல ஹெல்த்தி, நல்ல முடியெல்லாம் வளரும், நல்ல அயன் நிறைய இருக்குன்றதுனால பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பொடியில் சேர்க்கும் போது நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக கருவேப்பிலை உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம். இது கம்பல்ஷன்லாம் கிடையாது.
பாருங்கள் பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி ஆகுது, நல்லா முறுமுறுன்னு ஆகுது. இப்போ இதோடையே அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பொடி அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மிக்ஸி வந்து நமக்கு பொடி அரைக்கிறதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன். கரம் மசால் பொடி, அதுக்கப்புறம் இட்லி பொடியெல்லாம் கம்மியாக அரைக்கும் போது இதில் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கிறதோட இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறதுக்கு இந்த மிக்ஸி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் பொடி வந்து நல்லா கரகரன்னு சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா இன்னும் பொடி வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரியே இருக்கட்டும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைப்பேன். அப்போ தான் வந்து நம்ம சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பொடி வந்து நல்லா கரகரன்னு நல்லா தூளாகவே இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பூண்டு பொடி இந்த மாதிரி நல்ல ட்ரையாகவே நல்லா கிடைக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. பாருங்கள் பூண்டு பொடியை எடுத்து நல்லா அரைச்சாச்சு, நல்லா பாருங்கள் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த பூண்டு போட்ட அடையாளமே தெரியல பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து போட்டுடலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை வந்து இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த பொடியும் போட்டு நீங்கள் வந்து கிளறி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. அதாவது பூண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா குறைக்கும். இப்போ வந்து சாதாரணமாக பூண்டெல்லாம் சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி பூண்டு பொடியில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது இந்த நெஞ்சு எரிச்சலும் வராது, நல்ல மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு பூண்டு பொடியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.